கரூர் மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் தமிழ்நாட்டை தலைகுனிய விடமாட்டேன், ஓரணியில் தமிழ்நாடு என்று திராவிட முன்னேற்ற கழகத்தின் தமிழ்நாட்டின் முதலமைச்சருமான தளபதி அண்ணன் மு.க. ஸ்டாலின் அவர்கள் நிறைவேற்றிய தீர்மானத்தை ஏற்றுக்கொள்ளுகின்ற எழுச்சிமிக்க இந்த பொதுக்கூட்ட நிகழ்ச்சியின் தலைவர், மாவட்ட கழகத்தினுடைய அவைத்தலைவர் ராஜேந்திரன் அவர்களே, வரவேற்புரை ஆற்றியிருக்கின்ற கரூர் மாநகர திராவிட முன்னேற்ற கழகத்தின் செயலாளர், மாநகராட்சி மண்டல குழுவின் தலைவர் அன்பு தம்பி எஸ்பி கனகராஜ் அவர்களே, மாவட்ட கழகத்தினுடைய துணை செயலாளர்கள் MSK கருணாநிதி அவர்களே, அன்பு தம்பி பூவை ரமேஷ் பாபு அவர்களே, மகேஸ்வரி சுப்பிரமணியன் அவர்களே, பொருளாளர் பாரத் அவர்களே, கழகத்தினுடைய தலைமை செயற்குழு உறுப்பினர், மூத்த முன்னோடி, அவசர நிலை காலத்திலே ஓராண்டு காலம் என்று சேர்க்கலாம். பொருள் கேட்டார்கள். வசுதேவ குடும்பகம் என்பதை விட யாதும் ஊரே யாவருங்களில் இன்னும் ஒரு படி மேல். எல்லா ஊரும் என்னுடைய ஊர், எல்லா மனிதனும் என்னுடைய உறவினர் என்று சொன்னவன் தமிழன் 2500 ஆண்டுகளுக்கு முன்னால். அவர் என்னிடம் மறுத்து பேச முடியாமல் டெல்லியில் வெளியுறவுத்துறையோடு பேசினார். பிரதமர் வரை தகவல் போனது. பின்னர் அங்கிருந்து தாராளமாக சேர்த்துக் கொள்ளலாம் என்றார்கள். கரூர் வாழ் மக்களே, வேட்டி சட்டையோடு போய் அங்கே நின்று கொண்டு யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று நான் பேசிவிட்டு வந்தேன். அவர்கள் இந்தி மட்டுமே வைத்துக் கொண்டு படுகிற பாடு வேறு. நான் குறைத்து பேசவில்லை. இந்தி பேசுகிறவர் இங்கு எதிரி அல்ல. இந்தி மொழி நாங்களை ஒழிக்க வேண்டும் என்று சொல்கிறவர்கள் அல்ல. இல்லாவிட்டால் நான் முதலில் சொன்னதை போல் லட்சக்கணக்கான வட மாநிலத்தை சார்ந்தவர்கள் இங்கு வந்து வேலை பார்ப்பார்களா? ஆனால் எங்களுடைய நிலைப்பாடு வேறு. எங்கள் மீது எதையும் திணிக்காதே, மொழியை திணிக்காதே, பண்பாட்டை திணிக்காதே, கலாச்சாரத்தை திணிக்காதே, மதத்தை திணிக்காதே. உதாரணத்திற்கு ஒன்று சொல்கிறேன். சந்திராயன் 3 என்ற ஒரு விண்கலம் வெற்றி பெற்றது. உங்களுக்கு எல்லாம் தெரியும். நிலவின் தென் துருவத்திலே போய் உலகத்திலே முதலாக இறங்கிய விண்கலம் சந்திராயன் 3. இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம் இஸ்ரோ என்ற புகழ்பெற்ற நிறுவனத்தின் வெற்றி அது. உலகமே வியந்து பாராட்டியது. அது பற்றி பாராட்டி பேசுவதற்காக நாடாளுமன்றத்தில் ஒரு விவாதம் நடைபெறுகிறது. எல்லோரும் பேசினார்கள். என் முறை வந்தது. திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் நான் பேசினேன். பேசுகிற போது நான் இன்னும் சிலவற்றை சேர்த்து சொல்லியாக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறேன். இங்கே சில பின் கருத்துக்கள் உங்களுக்கு உதவியாக இருக்கும். அவையில் அமித்ஷா இருந்தார், உள்துறை அமைச்சர், அந்த கட்சியின் மூத்த தலைவர், பல அமைச்சர்கள், எல்லா அமைச்சர்களும். அவை முழுமையாக நிரம்பி இருந்தது. அப்போது நான் சொன்னேன், முதலாக நிலவிலே போய் இறங்கிய விண்கலத்தின் பெயர் அப்போலோ, 1969. அதிலிருந்து ஒரு மனிதன் ஆம்ஸ்ட்ராங் என்பவன் இறங்குகிறான். அவன் பெயர் உலக சரித்திரத்தில் இருக்கிறது. நான் தம்பிமார்களுக்கு இன்னொரு தகவலை சேர்த்து சொல்கிறேன். திராவிட முன்னேற்ற கழகத்தின் மேடை என்பது மாலை நேரத்து பல்கலைக்கழகம். வெறும் அரசியல் மட்டுமல்ல, மற்றவற்றையும் சேர்த்து சொல்லி தருவோம். அண்ணா தம்பிக்கு மடல் எழுதினார், கலைஞர் உடன்பிறப்புக்கு கடிதம் எழுதினார், உங்களில் ஒருவன் என்று இன்றைய முதல்வர் எழுதுகிறார். அந்த அடிப்படையில் சொல்வேன். அந்த விண்கலத்தில் சென்றது 2 பேர். ஒருவன் நீல் ஆம்ஸ்ட்ராங், இன்னொருவன் காலின்ஸ். நிலவில் கால் பதிக்க வேண்டிய அந்த பொறுப்பு என்பது காலின்ஸுக்கு தரப்பட்டிருந்தது. கீழே இருந்து உத்தரவு போனது, காலின்ஸ் கீழே இறங்கு. இவன் ஒரு நொடி தாமதித்தான். இதுவரை யாரும் வராத இடமாயிற்று. கால் வைத்தால் என்ன ஆகும்? புதையுண்டு போவோமா? மீண்டும் வீட்டுக்கு போவோமா? இந்த குழப்பம் அவன் மனதில் தோன்றி அடுத்த நொடி கீழிருந்து உத்தரவு வருகிறது, ஆம்ஸ்ட்ராங் நீ இறங்கு. காரணம், காத்திருக்க முடியாது. ஒவ்வொரு நொடியும் கணக்கிடப்பட வேண்டும். சில நொடிகளில் ஒரு விண்கலத்தினுடைய செயல்பாடு அற்று போகும். காலின்ஸ் தயக்கத்தின் காரணமாக ஆம்ஸ்ட்ராங்குக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கிறது. இளைஞர்களே, வாய்ப்பு வருகிற போது நழுவ விடாதீர்கள், தயக்கப்படாதீர்கள் என்பதற்கு இது உதாரணம். 69 ஆம்ஸ்ட்ராங் சென்று நிலவில இறங்கியதற்கு பின்னால் அமெரிக்கா, ரஷ்யா, ஜப்பான், சீனா, ஜெர்மனி, உலகின் பல நாடுகள் விண்கலம் அனுப்பியது. ஆனால் முதலாக நிலவிலே தண்ணீர் இருக்கிறது என்று கண்டுபிடித்த விண்கலத்தின் பெயர் சந்திராயன் 1.
அந்த விண்கலத்தின் குழுவினுடைய இயக்குனர் பெயர் மயில்சாமி அண்ணாதுரை. This I am not telling in கரூர், நாடாளுமன்றத்தில் சொன்னேன். சந்திராயன் 1 அதன் இயக்குனர் மயில்சாமி அண்ணாதுரை. சந்திராயன் 2 தோல்வி அடைந்தது. அது ஏன் தோல்வி அடைந்தது என்பதை ஆராய்வதற்கு ஒரு குழு, அந்த குழுவின் தலைவராக இருந்து அந்த காரணத்தை கண்டுபிடித்த நாராயணன் என்பவர் தான் இன்றைக்கு இஸ்ரோ அமைப்பின் தலைவர், நாகர்கோயிலை சார்ந்தவர். சந்திராயன் 3 தென் துருவத்திலே போய் இறங்கி இருக்கிறது. ஏன் தெரியுமா? அதையும் தெரிந்து கொள்ளுங்கள். இன்னும் சில ஆண்டுகள் உருண்டோடும், ஒரு 50-60 ஆண்டுகள் உருண்டு ஓடும். நாம் இந்த உலகத்தில் இருக்க போவதில்லை, இயற்கை. ஆனால் நம் பிள்ளைகள், நம் சந்ததியினர் இருப்பார்கள். அவர்களுக்கு வீடு கட்டி இருப்பீர்கள், கல்வி தந்திருப்பீர்கள், பணம் சேர்த்து வைத்திருப்பீர்கள். குடிக்க தண்ணீர் இருக்குமா? தெரியாது. சுவாசிக்க நல்ல காற்று இருக்குமா? தெரியாது. நான் அச்சப்படுத்த பேசவில்லை, அபாய அறிவிப்பை சொல்கிறேன். இந்த பூமி பந்தில் இருக்கிற ஒட்டுமொத்தமான தண்ணீரில் பயன்படுத்தக்கூடிய, மனிதர்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய நீரின் அளவு என்பது வெறும் 3 விழுக்காடு மட்டும்தான், 3%. அந்த நீரை வீணாக்குகிறோம், மாசுபடுத்துகிறோம். இன்னும் 50-60 ஆண்டுகளில் நம் பிள்ளைகள் சுவாசிப்பதற்கு காற்றுக்கு ஆக்சிஜன் மாட்டிக்கொண்டு செல்வதும், தண்ணீருக்கு தவிப்பதும் ஆன நிலைமை வரப்போகிறது என்பதை முன்கூட்டியே உணர்ந்து, முன்பு வீடுகள் வரிசையில் இருந்தன, இப்போது விடுக்காக இருக்கிறது என்றால் வசிக்க இடம் இல்லை, குடிக்க தண்ணீர் இல்லை. டெல்டா பகுதி என்று சொல்லுகிற தஞ்சையிலே நிலத்தடி நீர் என்பது 800-900 அடிக்கு போய்விட்டது, இன்னும் போய்கொண்டே இருக்கிறது. நிலத்தடி நீர் இல்லை, இருக்கிற நீர் உப்பு கரிக்கிறது, மாசாகிறது. என்ன செய்ய போகிறோம் என்றால், மனிதனுடைய அறிவின் தொடர்ச்சி எங்கு போகிறது என்றால், வேறு கிரகத்திற்கு போய் வாழலாமா? எந்த கிரகத்திற்கு போகலாம்? செவ்வாய் கிரகத்திற்கு போகலாம். அங்கே மனிதர்கள் வாழ முடியாது, குறிப்பாக தண்ணீர் இல்லை என்றால். அப்போதான் சந்திராயன் 1 துணைக்கு வந்தது. நிலவில இருந்து தண்ணீர் செவ்வாய் கிரகத்திற்கு கொண்டு போகலாம். அது எந்த பகுதியில் இருக்கிறது என்றால், தென் துருவத்தில் இருக்கிறது என்று உலகத்திலேயே முதலாக ஒரு விண்கலம் சென்று நிலவின் தென் துருவத்தில் இறங்கியது என்றால் சந்திராயன் 3 இந்திய நாட்டின் விண்கலம். அதன் இயக்குனர்கள் பெயர் விழுப்புரத்திலே பிறந்த வீரமுத்துவேல், திருச்சியிலே பிறந்த சங்கரன். சங்கரன் என்னோடு படித்தவர். அடுத்த ஆதித்யா 1 சூரியனை ஆய்வு செய்ய ஒரு கோல் போகிறது. அந்த ஆய்வு செய்ய போகிற கோல் இப்போது செய்திகளை வெற்றிகரமாக அனுப்புகிறது. அந்த விண்கலத்தின் இயக்குனர் பெயர் ஷாஜி சுல்தானா, செங்கோட்டையை சார்ந்த இஸ்லாமிய பெண்மணி. அக்கினி 1 அது ஒரு ஏவுகணை, 1000 கிலோமீட்டர் சென்று தாக்கக்கூடியது. அதனுடைய பிதாமகன் டாக்டர் அப்துல் கலாம். இன்றைக்கு அக்னி 5 5000 கிலோமீட்டர் சென்று தாக்கும். நாங்கள் இப்போது பாகிஸ்தானை மிரட்டி விட்டு வந்தோம் என்று இந்த அரசாங்கம் பேசுவதற்கு காரணமான அந்த அக்னி 5 இயக்குனர் பெயர் சங்கரி. நான் இதையெல்லாம் சொல்லிவிட்டு, கவனம் ஒருவேளை திசை திரும்பி இருக்கலாம் என்ற அந்த எண்ணத்தின் அடிப்படையில் மிஸ்டர் ஹோம் மினிஸ்டர் என்று அழைத்தேன். சடக் என்று திரும்பினார். நான் சொன்ன இந்த வெற்றிகரமான எல்லாம் இந்தியாவுக்கு கிடைத்த புகழ். சந்திராயன் 1, சந்திராயன் 2, 3, ஆதித்யா 1, அக்கினி 5. இதன் இயக்குனர்கள் குழுவில் இருந்த பெரும்பான்மையோர் அத்தனை பேரும் தமிழர்கள். நம்பர் 2, அத்தனை பேரும் தமிழ் வழி கல்வி படித்தவர்கள். And most importantly, Mr. Home Minister, இவர்கள் யாருக்கும் இந்தியும் தெரியாது, சமஸ்கிருதமும் தெரியாது. சிரித்துக் கொண்டார்கள், கோபப்படவில்லை. காரணம், நான் கோபப்படுகிற மாதிரி சொல்லவில்லை. இந்தியும் படிக்காமல் சமஸ்கிருதமும் படிக்காமல் என் மாநிலத்தை சார்ந்தவன் இந்தியாவை உலகத்தின் உச்சியிலே கொண்டு போய் நிறுத்தி இருக்கிறான். என்னை போய் இந்தி படி என்றால் என்ன அவசியம்? அது இல்லாமல் என்னால் இயங்க முடியும். இன்னொரு தகவல் சொல்கிறேன், எத்தனை பேர் இதை பார்த்தீர்களோ தெரியாது. நேற்றைக்கு முன்தினம் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் உலக பொருளாதார மாநாட்டிலே பேசுகிறார். வழக்கம் போல துடுக்குத்தனத்தோடு பேசுகிறார், மிரட்டுகிறார். நான் இந்தியாவின் மீது அதிக மதிப்பேன் என்று சொல்லுகிற போது, அங்கே இருந்த கூகுள் நிறுவனத்தை சார்ந்தவரை பார்த்து சொல்கிறார், யூ ஆர் வொர்க்கிங் ஃபார் அமெரிக்கா ஆர் இந்தியா என்று கேட்கிறார். கூகுள் நிறுவனத்தின் தலைவர், கூகுள் என்பது என்ன? அம்மா, உக்ரைன் ரஷ்யா போர் ஏன் வந்தது தெரியுமா?
போர் தெரியும், காரணம் தெரியாது. சொல்லலாம். காசா மீது ஏன் இஸ்ரேல் படையெடுத்தது, என்ன நடக்கிறது அங்கே, காரணம் வேண்டுமா? உங்கள் கையில் இருக்கிற போனை எடுங்க, கூகுளை தேடுங்கள், கொண்டு வந்து கொட்டும் தகவல்களை. சங்க இலக்கியம் வேண்டுமா, கூகுள் தரும். ஒரு ஆங்கில சொல்லுக்கு தமிழ் வேண்டுமா, அது தரும். சீன மொழி வேண்டுமா, தரும். ஆக கூகுள் என்பது உலகத்தில் எதை கேட்டாலும் தருகிறது அல்லவா? அந்த உலக மகா நிறுவனத்தின் தலைவனின் பெயர் என் தம்பி சுந்தர் பிச்சை. அவரும் தமிழ் வழி கல்வி படைத்தவர். இப்போ மறுபடி நான் கரூர் மக்களுக்காக சொல்வேன். டொனால்ட் ட்ரம்ப் சொல்கிறார், கூகுள் இஸ் ஒர்க்கிங் ஃபார் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆர் இந்தியா. சுந்தர் பிச்சை எழுந்து பதில் சொன்னான், நான் மனித குலத்திற்கு தொண்டாற்றுகிறேன். நான் அமெரிக்காவினுடைய வளத்திற்கு உறுதுணையாக இருக்கிறேன். ஆனால் எனக்கு அறிவு தந்தது இந்தியா. நான் நெஞ்சு நிமிர்த்தி சொல்லுவேன். சொன்னவன் ஒரு தமிழன். யாரை எதிர்த்து? அமெரிக்க நாட்டின் அதிபரை எதிர்த்து உலக அரங்கிலே பேசி நிற்கிற சுந்தர் பிச்சைக்கு இந்தி தெரியாது. மீண்டும் கேட்கிறேன், மக்களை சொல்லுங்கள். என்னை இதுபடி அதுபடி என்கிறார்களே, இந்த மொழி பேசு, இந்த மதத்தை பின்பற்று என்று சொல்லுகிறார்களே, அதில் என்ன நியாயம் இருக்கு? நான் எந்த வகையில் பின்தங்கினேன்? இன்றைக்கு இந்தியாவில் பல்கலைக்கழகங்களில் முதலிடம், கல்வியில் முதலிடம். இன்னும் சொல்வது நிதி ஆயோக் என்ற ஒரு அமைப்பு இருக்கிறது. அது அரசு சாராத அமைப்பு. அது தன்னிச்சையான சுதந்திரமான ஒரு அமைப்பு. தேர்தல் ஆணையத்தை போல கூட அவர்களுக்கு கட்டுப்பட்டதாக மாறாத ஒரு அமைப்பு. அதுதான் சொல்லும் இந்தியா முழுவதும் நிலைமைகளை ஆய்ந்து அறிந்து எந்த மாநிலத்திற்கு எவ்வளவு நிதி தர வேண்டும் என்று பரிந்துரை செய்கிற நிதி ஆயோக் சொல்லி இருக்கிறது. கல்வியில், தொழில் துறையில், பெண்களுக்கான பாதுகாப்பில், சமூக நலத்திட்டங்களை நிறைவேற்றுவதில் இந்தியாவின் நம்பர் 1 தமிழ்நாடு. நிதி ஆயோக் சொல்லி இருக்கிறது. ஆக நாங்கள் சில கொள்கைகளில் உறுதியாக இருக்கிறோம், பிடிவாதமாக இல்லை. எல்லோருக்கும் எல்லாம் என்று சொல்லி எல்லோரையும் ஒன்று சேர்க்கிறோம், ஓரணியில் சேர்க்கிறோம். எங்களுக்கு இந்த 2 மொழி போதும். என் தாய்மொழி எனக்கு உயிர், ஆங்கிலம் எனக்கு துணை நிற்கிறது. உலகம் முழுவதும் செல்வதற்கு இந்தி தேவையில்லாமல் என்னால் வெற்றி காண முடியும் என்று நிலைநிறுத்தி விட்டோம். எங்களை மிரட்டாதீர்கள். ஆனால் தீர்ப்பு சொல்ல வேண்டியது மக்கள் தானே என்ற காரணத்தால் சொல்கிறேன். நான் இன்னொன்று சொல்லவா, கவலையோடு சொல்லவா, என்ன நடக்கிறது என்பதை சொல்லவா? பல சட்டங்களை இயற்றுகிறார்கள். இப்போது கூட ஒரு சட்டம் வர இருக்கிறது. ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சரோ அமைச்சரோ, ஒரு பிரதம மந்திரியோ, ஒன்றியத்தில் இருக்கிற அமைச்சரோ குற்றச்சாட்டே இல்லாமல் 1 மாத காலம் சிறையில் இருந்தால் போதும், அவர்கள் பதவி நீக்கம் தானாக வந்துவிடும். விசித்திரமான சட்டம், வினோதமான செயல். ஒரு ஜனநாயக நாட்டில் வழக்கு தொடுக்காமல், குற்றமேதம் சொல்லாமல், விசாரணை நடக்காமல், ஏதோ ஒரு காரணத்திற்காக ஒருவரை பிடித்து 1 வருடம் சிறை, 1 மாதம் சிறையில் வைத்தால் அவர் பதவி போகும் என்ற ஒரு படுபாதக சட்டம் வர இருக்கிறது. அதை எதிர்த்து நாங்கள் பேச போகிறோம், போராட போகிறோம், அது வேறு. இது மாதிரி பல சட்டங்கள் வந்து விட்டன. UAPA என்று ஒன்று, இஸ்லாமியர்களின் கவனத்திற்கு சொல்கிறேன், பத்திரிகையாளர்களின் கவனத்திற்கு சொல்லுவேன். UAPA, அன்லாஃபுல் ஆக்டிவிட்டீஸ் பிரிவென்ஷன் ஆக்ட் திருத்தம் வந்தது. என்ன தெரியுமா? முன்பெல்லாம் ஒரு குழுவில் சேர்ந்தவர்களை தீவிரவாதி என்று சொல்வார்கள். லஷ்கர்-இ தொய்பா, அதோடு சேர்ந்தவன் தீவிரவாதி. இப்படிப்பட்ட அமைப்புகளில் சேர்ந்தவர்களை சொன்ன காலம் போய் ஒரு தனி மனிதனை தீவிரவாதி என்று சொல்வதற்கான வழிவகை அந்த சட்டம் தருகிறது. அந்த சட்டத்தின்படி யாரை வேண்டுமானாலும் கைது செய்யலாம். தமிழ்நாட்டில் ஒருவரை கைது செய்ய வேண்டும் என்றால் இங்க இருக்கிற போலீஸுக்கு அதிகாரம் கிடையாது. டெல்லியில இருந்து NIA வரும், யாரையும் கேட்காமல் தூக்கி கொண்டு போய் உள்ளே அடைக்கும். எங்கே என்று தெரியாது, எவ்வளவு காலம் என்று தெரியாது. இந்த சட்டத்தின் கீழ் இன்றைக்கு இந்தியாவில் பல ஆயிரம் இஸ்லாமியர்களும், ஊடகத்தை சார்ந்தவர்களும், சமூக ஆர்வலர்களும் சிறையில் வாடுகிறார்கள். தெரியுமா உங்களுக்கு? This is called a democratic country. ஜனநாயக நாடு, உலகத்தின் லார்ஜஸ்ட் டெமோக்ரசி இஸ் இந்தியா. ஆனால் இங்கே ஒரு தனி மனிதனை பிடிக்கவில்லை என்றால் அவனை தீவிரவாதி என்று குற்றம் சுமத்தி தூக்கி சிறையில் அடைக்கலாம் என்ற சட்டம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. நாடாளுமன்றத்தில் எதிர்த்து குரல் கொடுத்த கட்சிகளில் முதன்மையானது திமுக. குடியுரிமை சட்ட திருத்தம் என்று ஒன்று கொண்டு வந்தார்கள். குடியுரிமை சட்ட திருத்தம் என்றால் என்ன? குடியுரிமை என்றால் என்ன? முதலில் நீங்கள் இந்திய நாட்டின் குடிமகன், குடிமகள். அது இல்லை என்றால் உங்களுக்கு ஆதார் கிடையாது, அது இல்லை என்றால் ரேஷன் கார்டு கிடையாது, அது இல்லை என்றால் வேலை கிடையாது,
இப்போது இலங்கையில இருந்து சில பேர் வந்திருக்கிறார்கள், குடியுரிமை அற்றவர்கள். அவர்கள் வேலைக்கு போய் சம்பாதிக்கலாம், ஆனால் ஒரு சைக்கிள் கூட அவர்கள் பெயரில் வாங்க முடியாது. எந்த உரிமையும் இல்லாதவர்கள். ஆக குடியுரிமை என்பது ரொம்ப 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 அவசியமான ஒன்று. அந்த குடியுரிமை சட்டத்தில் ஒரு திருத்தம் கொண்டு வருகிறார்கள். என்ன திருத்தம்? பக்கத்தில் இருக்கிற 3 நாடுகளில் மத ரீதியாக துன்புறுத்தப்பட்டு யாராவது இந்தியாவிற்கு வந்தால் அவர்களுக்கு அரவணைத்து மனிதாபிமானத்தோடு இந்தியா குடியுரிமை தரும். பலே, நல்ல செயல்தான். எந்தெந்த நாடுகள்? கேள்வி. பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், பங்களாதேஷ். சரி, யார் யாருக்கு தருவீர்கள்? இந்துக்கள், கிறிஸ்துவர்கள், பார்சிகள், சீக்கியர்கள், அதே மாதிரி புத்த மதத்தை சார்ந்தவர்கள். இதுல என்ன தெரிகிறது உங்களுக்கு? இஸ்லாமியர்கள் விடுபட்டு போனார்கள். குடியுரிமை தருகிற போது ரொம்ப சாமர்த்தியமாக இஸ்லாமியர்களை விட்டு குடியுரிமை தருகிற ஒரு முயற்சி. இதை எதிர்த்து பேசலாம், உங்களுக்கு தெரியாது. பேசினால் என்ன நடக்கும்? தொலைக்காட்சியில் அரை நிமிடம் காட்டுவார்கள், பத்திரிகையில் விருப்பப்பட்டால் பதிவிடுவார்கள். ஆனால் நாங்கள் அங்கே பேசினாலும் அவர்கள் பதில் சொல்லாவிட்டாலும் எங்களுக்கு ஒரு வழிமுறை இருக்கிறது. என்ன வழிமுறை? தனிநபர் மசோதா என்று ஒன்று உங்களுக்கு எல்லாம் தெரியும். திருநங்கையர்களுக்காக ஒரு மசோதாவை நான் கொண்டு வந்து 45 ஆண்டுகளுக்கு பின்னால் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றிய பெருமை திமுகவை சார்ந்த எனக்கு உண்டு. நான் சொன்னதில் எதையெல்லாம் நிராகரித்தார்களோ அதை நேற்றைக்கு உச்சநீதிமன்றம் சொல்லி ஏன் தரக்கூடாது என்று கேட்டிருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் போய் பாருங்கள், ஆண்களுக்கு கழிவறை, பெண்களுக்கு கழிவறை, திருநங்கையர்களுக்கு தனி கழிவறை. இந்த முன்னேற்றம் தமிழ்நாட்டில். இதன் குரல் நாடாளுமன்றத்தில் ஒலித்தது என்பதை போல இந்த குடியுரிமை சட்ட திருத்தம் வந்த பொழுது எதிர்த்து பேசினால் பயனில்லை, எவ்வளவு விளக்கம் சொன்னாலும் காதில் வாங்க மறுப்பார்கள், பதில் சொல்ல மாட்டார்கள் என்ற அடிப்படையில், எனக்கு இருக்கிற உரிமையின் அடிப்படையில் திமுகவின் சார்பில் நான் ஒரு திருத்தம் கொடுத்தேன். ஒன்றை தெரிந்து கொள்ளுங்கள், ஒரு சட்டம் என்பது எப்படி நிறைவேறும்? அது முதலில் ஒரு நகலாக எல்லோருக்கும் தரப்படும். சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு, நாடாளுமன்ற உறுப்பினர்கள். அதன் பெயர் மசோதா என்பார்கள். இதை அப்படியே நிறைவேற்றினால் அது அப்படியே சட்டமாகும். திருத்தங்கள் கொண்டு வரப்பட்டு நிறைவேற்றினால் திருத்தங்களோடு சட்டமாகும். இந்த மசோதா வந்த பொழுது நான் 2 திருத்தங்களை கொடுத்தேன். என்ன திருத்தம்? இந்த 3 நாடுகளோடு, ஆப்கானிஸ்தான், பங்களாதேஷ், பாகிஸ்தான், இவற்றோடு இன்க்ளூட் ஸ்ரீலங்கா. ஒரே வார்த்தை, இன்க்ளூட் ஸ்ரீலங்கா என்றால் இலங்கையும் சேர்த்துக் கொள்ளுங்கள். அடுத்த திருத்தம், இந்த மதங்கள் கொடுத்தீர்களே, அத்தோடு இன்க்ளூட் முஸ்லிம்ஸ். ஒரே வார்த்தை தான், ஆனால் எல்லாம் தலைகளாக மாறி போயிருக்கும். அன்றைக்கு நடைபெற்ற மிகப்பெரிய போராட்டம், ஜும்மா மசூதியில் பெண்கள் வந்து உட்கார்ந்தார்கள். இந்தியாவே பெரிய அல்லோல கல்லோலப்பட்டுக் கொண்டிருந்தது, இந்த நாட்டில் எங்களை அகதிகளாக மாற்றுவதா என்று. இந்த நேரத்தில் திமுக திருத்தம் தருகிறது, இன்க்ளூட் முஸ்லிம்ஸ் அண்ட் இன்க்ளூட் ஸ்ரீலங்கா. ஏன்? தமிழ்நாட்டில் 1.5 லட்சம் இலங்கை அகதிகள் குடியிருக்கிறார்கள், உரிமையற்றவர்களாக, நாடற்றவர்களாக. ஏன் நீங்கள் அவர்களை மட்டும் புறக்கணிக்கிறீர்கள் என்று நான் இந்த தீர்மானத்தை கொடுத்தேன், திருத்தத்தை. விவாதம் நடைபெற்றது. குரல் வாக்கெடுப்பில் தோற்று போனது என்றார்கள். நான் ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை. நீங்கள் வாக்கெடுப்புக்கு விடுங்கள், மின்னணு வாக்குப்பதிவு. என்னை ஆதரிப்பவர்கள் எத்தனை பேர், எதிர்ப்பவர்கள் எத்தனை பேர் என்று தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நான் சொன்னேனே. இன்று நான் உணர்கிறேன் அது எவ்வளவு அருமையான சமயோஜிதமான முயற்சி என்று. அன்றைக்கு திமுகவுக்கு மாநிலங்களவையில் இருந்த எண்ணிக்கை வெறும் 5 பேர், இன்றைக்கு 10 பேர் இருக்கிறோம். 5 பேர். வாக்கெடுப்பு நடைபெற்ற போது எனக்கு ஆதரவாக, என் திருத்தத்திற்கு ஆதரவாக, முஸ்லிம்களை சேர்த்துக் கொள்ளுங்கள், இலங்கையை சேர்த்துக் கொள்ளுங்கள் என்ற அந்த திருத்தத்திற்கு ஆதரவாக கிடைத்த வாக்குகள் 99. அரசாங்கத்திற்கு ஆதரவாக கிடைத்தது 124. வெற்றி பெற்றார்கள். ஆனால் தெரிந்து கொள்ள வேண்டியது என்ன தெரியுமா? விழித்துக் கொள்ளுங்கள், புரிந்து கொள்ளுங்கள். அந்த 124-இல் 13 ஓட்டுகள் அதிமுகவின் ஓட்டு. அந்த 13ஐ கழித்திருந்தால் 111, அந்த 13ஐ எங்களோடு சேர்த்திருந்தால் 112. ஒற்றை வாக்கில் 1.5 லட்சம் இலங்கை அகதிகள் குடியுரிமை பெற்றிருப்பார்கள். இஸ்லாமிய தோழர்கள் இந்த நாட்டில் சரிசமமாக நடத்தப்பட்டிருப்பார்கள். இன்றைக்கு அந்த சட்டம் நடைமுறைக்கு வந்து இந்த இரு தரப்பினரும் தவிக்கிறார்கள் என்றால் அதற்கு ஒரே காரணம் அதிமுக என்பதை தயவு செய்து எந்த காலத்திலும் மறந்து விடாது.
நான் இப்போது அரசியல் தான் பேசுகிறேன். பொதுவான கருத்துக்களை சொன்னேன். நீங்கள் யார், உங்களுக்கு இருக்கிற உரிமை என்ன, இந்த நாட்டின் தலையெழுத்தை மாற்ற வேண்டிய கடமை என்ன, எல்லாம் சொன்னேன். ஆனால் இப்போது சொல்கிறேன், சிலரை அடையாளம் காணுங்கள். யார் பேசினாலும் கேளுங்கள் என்றேன். கேட்டுக்கொள்ளுங்கள், ஆனால் நியாயம் கேளுங்கள். நீட் தேர்வு வேண்டாம் என்ற போது வெளிநடப்பு செய்த கட்சி அதிமுக. சட்டமன்றத்தில் இருக்கிற செந்தில் பாலாஜியோ மாணிக்கமோ இவர்களோ கேட்க வேண்டும். அதே போலத்தான் குடியுரிமை சட்டம் வந்த போது எதிர்த்து அவர்களுக்கு ஆதரவாக இந்த UAPA தனி மனிதனை தீவிரவாதி என்று சொல்லலாம் என்ற சட்டத்திற்கு ஆதரவாக வாக்களித்த கட்சி அதிமுக. ஆக இன்றைக்கு தேர்தலுக்காக பதவிக்காக அவர்கள் வந்து பேசலாம், நாங்களும் உங்களுக்கு ஆதரவு என்று வேஷம் போடலாம். ஆனால் எங்கே சட்டம் நிறைவேறுகிறதோ அந்த மன்றத்தில் துரோகம் செய்த கட்சி அதிமுக. ஆனால் எது வந்தாலும் துணிந்து நிற்போம் என்று நின்ற ஒரே கட்சி, நிற்கின்ற கட்சி திமுக மட்டும். நான் கேட்டேன் இஸ்லாமிய தோழர்களே, நாடாளுமன்றத்தில் எல்லோரையும் வைத்துக் கொண்டு கேட்டேன். ஹோம் மினிஸ்டர் அவர்தான் அந்த சட்டத்திற்கு முக்கியமானவர். எல்லோரும் இருந்த போது சொன்னேன், ஒன்று நினைவிருக்கிறதா, நாடு 47 விடுதலை அடைந்தது, 2ஆக பிரிந்தது. பாகிஸ்தான் இந்தியா என்று பிரிந்தது. பாகிஸ்தான் பிரிவதற்கு காரணமான இருந்த முகமது அலி ஜின்னா சொன்னார், நான் இஸ்லாமியர்களுக்கு என்று ஒரு நாட்டை உருவாக்கி இருக்கிறேன், வாருங்கள் தோழர்களை என்னோடு என்ற போது இங்கிருந்த முஸ்லிம்கள் சொன்னார்கள், நாங்கள் இஸ்லாமியர்கள் தான், ஆனால் இந்தியா தான் என் நாடு என்று தங்கினார்களே, அவர்களுக்கு என்ன நன்றி காட்டப் போகிறோம்? இந்த நாட்டுக்கு அர்ப்பணிக்கவில்லையா? அப்துல் கலாம் யார்? விஞ்ஞானிகள் யார்? ராணுவத்தில் இருப்பது யார்? இந்த நாட்டிலே பல துண்டுகளை ஆற்றுவது யார்? தமிழ்நாடு முன்னுதாரணமாக திகழ்கிறது. விநாயகர் சதுர்த்தி ஊர்வலம் வந்தால் எங்கள் பாய்மார்கள் வழியில் நின்று கொண்டு அவர்களுக்கு சர்பத் தருகிற நேச உணர்வு, சமூக நல்லிணக்கம் எங்கள் மாநிலத்தில் தான் இருக்கு. உறவு இங்கே எல்லாவற்றையும் கடந்து நிற்கிறது என்றால் சாதி இல்லை, மதம் இல்லை, பணக்காரன் ஏழை என்ற பேதம் இல்லை. அப்படி இருந்தால் அதை போக்குவதற்கு திட்டங்கள் இருக்கின்றன என்று ஆட்சி நடத்துகிற ஒரே கட்சி திராவிட முன்னேற்ற கழகம், திராவிட மாடல் என்ற இந்த ஆட்சி. அந்த அடிப்படையில் தான் ஓரணியில் இணையுங்கள் என்று முதலமைச்சர் குரல் கொடுத்தார். நாங்கள் வருகிறோம் என்று மக்கள் தானாக வந்தார். கனகராஜ் யாரையாவது மிரட்டினாயா? செந்தில் யாராவது மிரட்டினாரா? வேறு யாராவது மிரட்டினார்களா? ரமேஷோ கதிரவனோ செந்திலோ? இல்லை, தானாக வந்து நாங்களும் இதில் இணைகிறோம், ஓரணியில் நிற்போம். தமிழ்நாட்டில் நம்முடைய மானத்தை காப்பதற்காக நாங்கள் முன் வந்து நிற்போம். பண்பாட்டை காப்பதற்கு, கலாச்சாரத்தை காப்பதற்கு, தமிழ்நாட்டை தலைகுனிய விடமாட்டேன் என்று சூளுரையற்ற தமிழ்நாட்டு மக்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம்.